ஏக்கா சீக்கிரம் வாங்க. எம்பது நேரம் காத்து கிடக்கிறது இந்த பிரியாணிக்காக. வரேண்டி வந்துகிட்டு தானே இருக்கேன். நான் வேணா ஒரு கை குடிக்கிட்டே இறக்குறதுக்கு. வேணாம் நானே இறக்கி வைக்கேன். வாங்க சாப்பிடுவோம். இலைய விரிக்கிட்டுமா? அடி செத்த பொறுமையா இருடி. ஒத்த ரசம் நெட்டத்தி காணும் பத்தியா? அவளுகளும் வரட்டும். ஏக்கா அவளுக்கு வரட்டும், அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு கிடப்போம். ஏண்டி அவளுக்கு நம்ம தானே டூருக்கு வந்தாளுங்க. அவளுகளை விட்டுட்டு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? போய் அவளுகளை வரட்டும், எங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வா. ஏக்கா சாப்பிட்டுட்டு போனேங்க. சொன்ன கேளு, 4 பேரும் சாந்து சாப்பிடுவோம். நீங்க தான் ஏதாவது சாப்பிட்டு கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப அங்க போ இங்க போங்க. ஏண்டி என்ன ஒண்ணு வெளியூருக்கா போச்சோன்னே அவளுக்கு ரூம்ல தான் இருப்பாளுங்க. ஒன்னா அத்தை திட்டினாங்கல்ல, அந்த பயத்துல ரூம் மட்டும் வெளியே வராம உட்காந்துருப்பாளுங்க. அவளுகளும் காலையில ஒன்றும் சாப்பிடல பத்தியா? இப்ப கூப்பிடு வந்துருவாளுங்க. ஆமா அதுவும் உண்மைதான். நான் மீன் கடை போட்டேன், ஒரு மீன் கூட அவளுகளுக்கு தரல. பாவம் 2 பேரும் பசியில தான் இருப்பாளுங்க. ஆனா அவளுகெல்லாம் நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இங்கேதான் ஓட்டரை சுற்றி எங்கேயாவது இருப்பாளுங்க, போய் தேடு. மேடம் பாப்பா, மேடம் நீங்கள் யாரும் தேடிட்டு இருக்கீங்க கரெக்டா? ஆமாப்பா, என் கூட வந்தாங்கல்ல 2 பொண்ணுங்க, அவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்கேன். ஓ அவங்களா? அவங்க பின்னாடி கார்டன் ஏரியாவில் மரத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஓ அப்படியா, சரிப்பா. அம்மா கேட்டியா? கார்டனில் தான் இருக்காளுங்களா? போய் சட்டுன்னு கூட்டிகிட்டு வந்து. சரி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டுமா? நீங்கள் எதுக்கு இங்கே இலையும் பிரியாணி வச்சுட்டு நிற்கிறீங்க? அங்கே உங்களுக்கு தனியாக டேபிள் சேர்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்பா, அதெல்லாம் எதுக்கு? நமக்கு இப்படி காத்தடை இலையெல்லாம் போட்டு உட்காந்து சம்மணம் போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். டேபிள் சேர்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது சொல்லிட்டேன். அதான் இங்கேயே வந்துட்டேன். இன்னொன்று அங்கே அத்தை பிள்ளைங்களாம் சாப்பிடுதில்ல, இடம் பத்தாது. இங்கே உட்காந்துக்கிட்டோம். இல்லைம்மா, இது ஹோட்டலுக்கு பின்னாடி சும்மா வேலை பார்க்குறவங்க தங்குறதுக்காக போட்ட குடிசை. இது பக்கத்தில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டா அது நல்லாவா இருக்கும்? அதனால என்னப்பா, எல்லாரும் குடிசையிலேருந்து தான் கோபுரத்துக்கு வராங்க. இது ஒரு விஷயமா? நாங்கள் பார்த்துக்குறோம், நீ இப்போ வேலையை பாருப்பா. இல்லைம்மா, வேறு ஏதாவது வேணும்னா வேணா சொல்லுங்கள், நானே இப்போ வந்து டேபிள் சேர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. நீ எங்கள் அத்தையும் பிள்ளைங்களும் சாப்பிடுதுன்னு பற்றியா? அங்கே போய் ஏதாவது வேணும்னா கவனி, இங்கே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் 4 பொம்பளை அழகாக சாப்பிட போகிறோம். எங்களை என்ன கவனிக்க வேண்டியிருக்கு? நாங்களே எங்களை கவனிச்சுக்குவோம். போ. சரிங்கம்மா, அப்புறம் உங்கள் விருப்பம். நீங்கள் நல்லா கம்ஃபர்ட்டாக இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. சரிப்பா. வெளியே போட்டு ரெடியாக உட்காருவோம், அப்போ தான் வந்தாலும் சாப்பிட சரியாக இருக்கும். அடியே ஒத்த ரோசா, எதுக்கு இவ பாம்பு வாங்கி சத்தம் கொடுத்துட்டு இருக்க? நான் கூட பாம்பு பிள்ளைன்னு பதறேன். அது இல்லை நட்டாச்சி, இன்னும் எம்பிட்டு நேரம் இங்கேயே உட்காந்துட்டு கிடக்கிறது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாமியார் கிழவி வேற உமாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போனோம், நம்ம கதையும் முடிச்சிடும். அதுக்கு பயந்து தானே நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். பசி வேற பெருங்குடல் சிறுங்குடலை தின்னுட்டு, ஆனால் பசியை பார்த்து உயிரை விட்டுற முடியாது பத்தியா? அதான் இங்கேயே கிடக்கேன். அப்புறம் என்ன, இங்கேயே இரு. நம்மளை காணும் யாராவது தேடி வந்தா போய்க்கலாமா? ஆமாம், அதுவும் அந்த கிளவி எதுவும் வந்துடுச்சுன்னா நம்ம அப்படியே மரத்து மேலே ஏறி இருந்தோம் சொல்லிட்டேன். நீ சொல்வதும் கரெக்டு தான். கொஞ்சம் ஒதுங்கின மாதிரியே உட்காரு, மரத்துக்கு பின்னாடி ஒழுங்க மாதிரி இருந்தாலும் தெரிய மாட்டாங்க நமக்கு. ஆமாம், நீ சொல்றது வாஸ்தவம் தான். அடி நெட்டாச்சி, யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. ஐயோ, மாமியார் கிளம்பி உமாவை திட்டினதை பார்த்தாதான் நம்மளையும் திட்ட வருதோ? சொல்றத கேளு, விஷம் மேலே ஏறிடுவோம். அடி மேலே ஏறேன்னு மண்டை உடச்சிட்டாரு. அவரை கை கால் உடஞ்சி வச்சு உடம்பு ஊருக்கு போய் சேர முடியாது. விஷம் இங்கேயே திருமணமே உட்காந்துக்குவோம். அதுவும் கரெக்டு தான். கை கால் நல்லா இருக்கப்பயே எங்கள் வீட்டு கிளவி என்ன எப்படா துரத்தலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. கை கால் மட்டும் உடஞ்சி கிளம்பி நான் போனேன், டைரெக்டாக என் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதான். யாரோ வராங்க, சத்தம் கிட்டக்கு கேட்குது. என்ன பின்னாடி இருக்கிறதா அந்த ஆடு சொன்னார். யாரையும் காணோம், தோட்டத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். ஒருவேளை அந்த மனுஷன் சரியா பார்க்க மாட்டேன் இருப்பாரோ? நம்ம வேற பிரியாணி விட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். சரி நம்ம போவோம். என்ன அங்கே ரோஸ் கலரில் பூ தெரியுது? மரத்துக்கு மேலே தான் பூ இருக்கும். இது என்ன மரத்தோட சட்டையிலேயே பூ இருக்கு? ஒரு அதிசயம். நம்ம ஊர்லலாம் மரத்து மேலே இலைய கொடியில தான் பூ இருக்கும். இங்கே பாரு, மரத்தோட பேர்லேயே ஆரம்பிக்குது. இது நம்ம ஒத்த ரோசம் தலையில இருக்க பூ மாதிரி இருக்கு. ஓஹோ, இவளுங்க தான் இங்கே ஒழிஞ்சிருக்காளுங்க போல. நம்ம மாமியார் கிழவிக்கு பயந்துக்கிட்டு இவள்களை எப்படி வெளியே வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். கிடைச்சோடு என்ன சித்தத்தையே காணோம்? ஒருவேளை வந்தவங்க போயிட்டாங்களா?
யார் வந்தான்னு வேற தெரியல. கிளவிட்ட மாட்டாம இருக்கணும் கடவுளே. நம்ம ஃப்ரெண்ட்ஸை தேடி வந்தோம், அவள்களை காணோம். சரி என்ன பண்றது, பூரா பிரியாணியும் நம்ம ஒத்தாலே சாப்பிட வேண்டிதான். அவங்களுக்காக எம்பிட்டு நேரம் வெயிட் பண்றது. பிரியாணியா? நாங்க இங்கதான் இருக்கோம். அப்படி வாங்க வலிக்கு. உங்க 2 பேரையும் நான் எல்லா இடமும் தேடிட்டு இருக்கேன், தெரியாத ஊர்ல. நீங்க என்ன இங்க ஒளிஞ்சுக்கிட்டு கிடைக்கீங்க? அடியே உமா, நான் ஒன்றும் உனக்கு பயந்து ஒழியல. உங்க மாமியார் கிளம்பி உன்னையே அந்த பாடுபடுத்தோம். அதான் நாங்களும் வந்து மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்றது, அதுக்கு பயந்து தான் இங்கேயே உட்காந்துக்கிட்டோம். நீ வேற அந்த கிளவி இது பெருசா எடுத்துக்கல போல. அது ஹோட்டல்ல வியூ பார்த்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியா? என்னால நம்ப முடியலையே. அவன் ரொம்ப கோவமான இருந்தாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்ன தேடலையா? அப்புறம் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்களாம். ஒன்றும் கோவமா இருக்குமா எனக்கு தெரியலையா? அப்ப சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. அதான் வா நம்மளும் போய் பிரியாணியை சாப்பிடுவோம். அப்ப இன்னைக்கு பிரியாணி ஒரு பொடி பிடிச்சிடலான்னு சொல்லு. டெஃபினெட்லி. இப்போ எதுக்கு வெட்டி இங்கே நின்று பேசிக்கிட்டு அப்போ பிரியாணி என்ன ஆர்வமா போறாளுங்க, நம்மளும் போயிடுவோம். மீன் கடை போடுறாங்களா? மீன் கடை அதுவும் சம்பாதிக்கிறவ பண்ணுற வேலையாது. ஆடல் மாடல் ஷோ நடத்தி மீன் விற்கிறாங்களாம். எதுவும் இங்கே சரியில்லை, எல்லாம் நான் சரியில்லை. அதுதான் வர மாமியாருங்கிற நினப்பு இல்லாமல் போயிடுச்சு. என்ன வேணால் செய்யலாம், நம்மளை யார் என்ன பண்ண முடியும் தானே பார்க்குறாளுங்க. இன்னைக்கு ஒரு வேளை சோறு இல்லாமல் இருந்தால் தான் அவர்களுக்கெல்லாம் புத்தி வரும். இம்மா என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமா எங்கே போய் போயிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வாங்கிட்டு வந்து வாழை இலை எடுக்கலான்னு போயிட்டு இருக்கேன். இம்மா நீங்கள் ஏமா அலையிறீங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நீ போய் உட்காந்து சாப்பிடு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரி உமா மல்லிகைலாம் வந்துட்டாங்களாம்மா? அவளுகளை பற்றி பேசாதப்பா. அவளுக்கு பண்ண காரியத்துக்கு அவளுக்கு சாப்பாடு ஒன்று தான் குறை. இன்னைக்கு நான் அவளுகளை என்ன சொன்னாலும் என்னன்னு கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். இம்மா நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் குறுக்க வர மாட்டேன்னு. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா போய் மீன் கடையை போட்டு வியாபாரம் பண்ணியிருப்பாளுங்க. அதுவும் சும்மா பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஆட்டம் ஆடி டான்ஸ் ஆடி என்னது இது, நம்ம அப்படிப்பட்ட குடும்பமாம்மா? உமா தான் சின்ன பிள்ளை, அதுக்கு தான் அறிவு இல்லைன்னா இந்த மல்லிகாவுக்கு எங்கே போச்சு அறிவு? நீ ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. எல்லாம் நான் கொடுத்த இடம் தான், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இது எப்படி வழி கொண்டு வரணும் எனக்கு தெரியும். நீ போய் உட்காந்து சாப்பிடு. சரிம்மா, சீக்கிரம் வாழையில எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு அவளுக்கு எப்படி சோத்துல கை வைக்கிறாளுன்னு நான் பார்த்துறேன். நான் என்ன சும்மா நல்ல பரிமாறியாச்சு. பிரியாணி இருக்குது, பிரெட் அல்வா இருக்குது, சில்லி சிக்கனும் இருக்குது, தயிர் வச்சுட்டு வாழைப்பழம் போதும், சரியா இருக்கும். பிரியாணி சாப்பிட ஆளை தான் காணும். இருந்த ஒருத்தையும் அவளுகளை தேடி அனுப்பிச்சி விட்டுட்டோம். எங்கே போயிருப்பா? ஏன் யாராவது சூடு ஆறி போயிடும், அப்புறம் சாப்பிடவே நல்லா இருக்காது. சட்டுன்னு வந்தாளுங்கன்னா சட்டுன்னு சாப்பிட்ருவாளுங்க. எங்கே போனாளுங்கன்னு தெரியலையே. ஏக்கா பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம்? இங்கே தான் வர போகிறோம். அதெல்லாம் சரிதான். இம்பிட்டு நேரம் எங்கிட்ட போனீங்க நீங்கள் 2 பேரும்? அது ஒன்றும் இல்லைக்கா, மீன் கடையில் அவங்க மாமியார் கிளம்பி ரொம்ப ஆக்ரோஷமாக வெளில கிளம்புச்சு. சரி இன்னைக்கு உமா உண்டு இல்லைன்னு பண்ணோம். நம்ம வேறு குறுக்கு போய் அடிக்கடி வாங்கிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் வெளியிலேயே வரல. தோட்டத்துக்குள்ளேயே கொஞ்சம் ஒளிஞ்சிருந்தோம். நல்ல ஆளு தாண்டி நீங்கள். அவங்க உங்களை என்ன சொல்ல போகிறாங்க? உமானே என்னையும் தான் கற்றுவாங்க. உங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி போய் உட்காந்து சாப்பாடு சாப்பிடுங்க. அப்புறம் சூடு ஆறிட்டா நல்லா இருக்காது. ஆமாம் நீங்கள் சொன்னது வாஸ்தவம் தான். முதல்ல உட்காந்துருவோம். சட்டுப்பட்டுன்னு சாப்பிடுங்கடி. எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க. மல்லூஸ், நீங்களும் சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் மட்டும் ஆறி பண்ண சொத்து தின்னுவீங்களா? இல்லைடி, உங்களுக்கு பரிமாறிட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ எங்களோடய உட்காருங்க, சேர்ந்தே சாப்பிடுவோம். உங்களுக்கு யாரையும் பரிமாறுறது? ஆமாம், சோத்து எடுத்து வச்சு தின்றது எங்களுக்கு தெரியாது பாருங்க. பேசாமல் உட்காருங்க, 4 பேர் சேர்ந்தே போட்டு சாப்பிடுவோம். அப்படிங்கிறியா? சரி, எனக்கு ஒரே பசியாக தான் இருக்குது, சாப்பிட்ருவோம். நம்ம பையன் இங்கே தான் வேலையில் இருந்துச்சுன்னா இங்கே ஒன்றையும் காணுமே. இங்கே தான் அடுப்பை பற்ற வச்சு சமைச்சாங்க. பக்கத்துலேயே வேலையில் கொண்டு வச்சோமான்னு சொன்னால் ஒன்றை கூட காணுமே. எங்கே போயிருக்கோம்? ஒரு வேளை மாடு கீழே வந்து சாப்பிட்ருக்கோமோ? தண்ணிக்கு நடுவில் வந்து மாடு சாப்பிட போகுது இருக்காதே. எங்கே போயிருக்கோம்? என்னம்மா பாட்டிமா இங்கே தனியாக நிற்கிறாங்க? அவங்களும் அங்கே தான் சாப்பாடு போட்டுட்டு வந்தோமே. பாட்டிமா வாப்பா. பாட்டிமா அங்கே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, என் பையன் வாழையில வாங்கிட்டு வந்திருக்கான். அதை இங்கே தான் கொண்டு வந்து வச்சேங்கிறான். சரி பிரியாணி வாழையில சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும், அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் இங்கே வாழையிலையவே காணுமே. அதான் எங்கே போயிருக்கோம் என்ன எதுவும் யோசிச்சுட்டு நிற்கேன். பாட்டிமா அந்த வாழையிலையை தான் உங்கள் மருமகர்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிறேன்? ஆமாம் பாட்டிமா,
இப்போ தான் பார்த்துட்டு வரேன். அவங்க பின்னாடி இருக்க அந்த தோட்டத்தில் இருக்க குடிசை வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் உட்காந்து காட்டாட பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ஏதாவது என்ன கேளுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ பார்த்துட்டு தானே வரேன். அந்த வாழையிலாம் அங்கே தான் இருக்குது. நெசமாவா? நெசம் தான் பாட்டிமா. மதிய நேரம் ஆச்சுல்ல, அவங்களுக்கு பசி எடுத்துருக்கோம். அதான் இங்கேயே உட்காந்து காத்தாட சாப்பிட்டுக்கிறோம். அங்கே நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் விட்டுட்டோம். இவர்களுக்கு எம்பிட்டு தைரியம். நான் அம்பிட்டு தூரம் வந்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கூட மனசில் உறுத்தல் இல்லாமல் பிரியாணி சாப்பிட்றதுங்களா இன்னைக்கு இருக்கு அவர்களுக்கு. சரி பாட்டிமா, எனக்கு ஒரு முக்கியமான கால் பேசணும். இதை வந்துடுறேன். இன்னைக்கு இவர்களை சும்மா விடக்கூடாது. என்னம்மா ஏப்பமெல்லாம் பலமாக இருக்கு. அப்புறம் இருக்காத பின்ன மல்லிகைக்கா சமைச்ச பிரியாணியே சும்மாவா? இன்னும் 4 நாளைக்கு வயிறு முட்டை முட்டை சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆமாம் மல்லிகைக்கா, பிரியாணி ரொம்ப அருமையாக இருந்தது. சரி சரி, நீங்களாம் நல்லா சாப்பிட்டா சரிதான். இருங்க, இலையை எடுத்து கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறேன். என்ன நடக்குது இங்கே? என்ன திடீர்னு வாய்ஸ் மாறி இருக்கு? அத்தை அத்தையா? உங்களுக்கு எம்பிட்டு தைரியம்? அடியே உமா, மீன் கடையை போட்டு அங்கே ஆடல் மாடல் நிகழ்ச்சி நடத்தி என்கிட்ட இப்போ தானே அந்த திட்டு வாங்கினேன். கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லாமல் இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப பசிச்சுட்டா. பசிக்கும் மனசில் கொஞ்சமாச்சும் கவலை இருந்தால் எப்படி பசிக்கும்? அவன் மேலே தப்பு இல்லை. அவன் மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதான் பசியில் இருக்கிறப்ப மயக்கம் வர மாதிரி இருக்கும்னு நான் தான் பிரியாணி சாப்பிட சொன்னேன். வேலைக்கு ஓனந்தாச்சியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உங்களுக்கு பிரியாணி தின்னணும். எவன் எக்கடிக்கிட்டு போனால் என்ன? அங்கே மீன் கடையை போட்டு ஆட மாடன்னு நடத்த வேண்டியது, இங்கே வந்து பிரியாணி தின்ன வேண்டியது யாருக்கும் தெரியாமல் திருட்டு தினமா? பெத்த பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா, வயசான கிளவி சாப்பிட்டுச்சா, இல்லை புருஷ சாப்பிட்டானா எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் பாடுக்கு தின்ன வேண்டியது. இதை நீங்களாம் அங்கே சாப்பிட்றத சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கூட கூட பேசாம இல்லையா? நீ இப்படி இருப்ப நான் நினைக்கவே இல்லை. அவளோட சேர்ந்து நீயும் இப்படியா உருப்படாமல் போயிட்டு இருக்க சொல்லிட்டு. ஒரு வயசான பேச்சுக்கு மட்டும் மரியாதையே இல்லை. பண்ண தப்புக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணுங்கிறது கூட கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கீங்க. எப்படியோ போய் தலைங்க, என் மூஞ்சிலே முடிக்காதீங்க சொல்லிட்டேன். என்ன இப்படி ஆகி போச்சு? அப்ப இந்த கிழவி என்ன மன்னிக்கலையா விதிக்கலையா நினைச்சு சந்தோஷப்படு. அப்ப இருந்த கோவத்துக்கு ஒன்று தூக்கி போட்டு மிதிச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீ கொஞ்சம் எட்டி தவசி தப்பிச்சிட்ட. எல்லாம் ஒன்னாலதான். அந்த மீன் கடையை போடாம இருந்தா இம்புட்டு பிரச்சனை வந்திருக்குமா? தெரியாம பண்ணிட்டேன்க்கா. என்னமோ பண்ணு, பேசாம ஒன்று பண்ணு. அந்த 5000 ரூபா கொண்டு போய் ஆமையை கிட்ட கொடுத்து காலில் விழுந்துரு. இல்லை நம்ம இன்னைக்கு இல்லை என்னைக்குமே சும்மா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. போய் நான் சொன்னதை செய். அதை நான் உங்கள்கிட்ட கொடுக்கலான் இருந்தேன். நான் சொன்னதை செய். எனக்கு அதில் 10 ரூபா வேணாம். அதில் போய் அத்தையை கொடுத்து அவனை சமாதானப்படுத்து. சரி, எல்லாம் என் நேரம். அடியே உமா, நம்ம உழைச்சி சம்பாரிச்ச காசை அப்படியே தூக்கி அத்தையை தர போறியா? அப்படியே தூக்கி கொடுக்க நான் என்ன பைத்தியக்காரியா? ஏன்னா ஒரு 500 600 அப்படின்னு எண்ணி தருவேன். அம்பிட்டு தான். மற்றதெல்லாம் நமக்கு தான். காலத்தில் நம்ம வாங்காத பொருளே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அள்ளிட்டு போக போகிறோம். அதானே பார்த்தேன். சரி இல்லை கிளம்புங்க, ஷாப்பிங்க்கு போவோம்.